அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் படிப்பினை மனதிற்கொண்டு அனைவரும் அதிக மதிப்பெண் எடுக்கும் நோக்கத்தில் இந்த காணொலியை வெளியிடுகிறோம். தமிழ் பாடப்பகுதியிலே ஒவ்வொரு பாடப்பகுதியும் ஒவ்வொரு பாடங்களையும் இந்த காணொலியில் அடுத்தடுத்தாக வெளியிட இருக்கிறோம். அனைவரும் படித்து பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். முதல் பாடம் அன்னை மொழியே. இயல் 1 முதல்ல கவிதை பேழையில் கொடுத்துருக்கிறது அன்னை மொழியே. இதை எழுதியவர் பெருஞ்சித்திரனார். இவரோட கனிச்சாறுன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நூலில் இருந்து தொகுதி 1 இருந்து இந்த அன்னை மொழியேன்னு சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதியை எடுத்திருக்காங்க. இவரோட இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம். இவர் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை 80 போன்ற பல நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இப்போது இந்த பாடலில் பாடலோட நுழையும் முன் சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி அதுவும் தமிழ் மொழியை பற்றியே தான். தமிழ் மொழியோட சிறப்பு, நம்முடைய அன்னை மொழி எதுனா தமிழ் மொழி, நம் தாய்மொழி தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி அதை ஒரு சின்ன ஒரு இதாக பார்ப்போம். பாருங்கள், சின்ன குழந்தையின் சிரிப்பு மாணவள். சின்ன குழந்தைனா நம்ம ரசிக்கக்கூடிய ஒரு சிரிப்பு மழலையோட சிரிப்பு தான். அந்த மழலையின் சிரிப்பை போன்றவள் நம் தமிழ் தாய். பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள். பழுத்த நரைன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தோர்கள், பாட்டி தாத்தாங்க. அந்த தாத்தா பாட்டியோட அனுபவம் எப்போவுமே சிறப்பு வாய்ந்தது தான். நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த தாத்தா பாட்டியோட படிப்பு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதான் பழுத்த நரையின் பட்டறிவு. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவள் நம் தமிழ்மொழி. வானத்திற்கும் வையகத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள். வானத்திற்கும் வையம்னா வானத்துக்கும் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தான் கவிதையாக கவிஞர்கள் வரைகிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவள் தான், கவிதையாக கொண்டவள் தான் தமிழ்மொழி. உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குவவள். நம்ம உணர்ந்து கற்றன எவ்வளவு கல் நெஞ்ச காரங்களாக இருந்தாலும் அந்த தமிழ் மொழியில் இனிமையில் நம்ம கரையாமல் இருக்க மாட்டோம். கற்கண்டை போல கரைந்து பொருள்கள் இனிமையாக நம்ம மாறுவோம். கல் நெஞ்சமாக இருந்தாலும் இனிமையாக நம்ம மாறுவோம். அறிவை பெருக்குவவள், நம்முடைய அறிவை பெருக்குவவள் நம் தமிழ்தாய். அன்பை வயப்படுத்துவவள், நம்முடைய அன்பினால் நம்மை வயப்படுத்துவவள் தான் இந்த தமிழ்தாய். செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். செப்புதற்கரிய சொல்லுதற்கு அரிய நிறைய சிறப்பு, நிறைய சிறப்பு வாய்ந்த பெருமைகளை கொண்டவள் தான் இந்த தமிழ்தாய். அவளை போற்றுவோம். இப்போ பாருங்கம்மா, இந்த பாடல் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இருக்கக்கூடிய 8 வரிகளும் மனப்பாட பகுதி. அதனால் கவனமாக கேளுங்க. ஃபஸ்ட்டில் ஒரு முறை ரீட் பண்ணிவிட்டு நான் அப்புறமா இதோட பொருளை சொல்லிடுறேன். பாருங்கள். அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே, மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே. இப்போது இந்த 2 பத்தியோட பொருளை நான் சொல்கிறேன். அன்னை மொழியேனா என்னுடைய தாய்மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, அழகு வாய்ந்த செம்மையான சிறப்பு வாய்ந்த செழுமை மிக்க என்னுடைய தமிழ் மொழியே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே. முன்னைக்கும் முன்னைனா பழமைக்கும் பழமை வாய்ந்த நறுங்கனியே, நல்ல கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில், கன்னி குமரி கடல் கொண்ட குமரி நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, கன்னி குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசியே. தென்னன் மகளே, தென்னன் மகள்னா தென்னாட்டை ஆட்சி செய்த பாண்டிய மன்னனுடைய மகளே, தமிழ் வளர்த்த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்களுடைய மகளே, திருக்குறளின் மாண்புகளே, உலக பொதுமறையாம் திருக்குறளை உலகிற்கே தந்து தமிழில் பெரும் பெருமைக்குரிய தமிழே, இன்னரும் பாப்பத்தேனா தமிழ் மொழியின் சங்ககால நூல்களான 10 பாட்டு, 8 தொகை, எண் தொகையே, 8 தொகையே, நற்கணக்கேனா 14 கணக்கே, மண்ணும் சிலம்பே, நிலைத்த சிலப்பதிகாரமே, மணி மேகலை வடிவே, அழகான மணி மேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே. 14 கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால், முன்னும் நினைவால், உன்னை பற்றிய நினைவால், பொங்கி எழக்கூடிய நினைவுகளால்,
தலை பணிந்து வாழ்த்துகின்றோம். உன்னை, உன்னுடைய அழகை, உன்னுடைய செழுமையை, உன்னுடைய சிறப்பை நாங்கள் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். அடுத்து பாருங்கள், செப்பரிய நின் பெருமை. செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நாய் எவ்வாறு எடுத்துரைக்கும். செழுமையான தமிழே, என்னுடைய உயிரே, செப்பரிய சொல்லுதற்கரிய உன் பெருமை. நின் பெருமைனா உன் பெருமை. என்னுடைய தமிழ் நாக்கு, நான் தமிழ் பேசுகின்ற மொழி பேசுகின்ற நாக்கு எவ்வாறு எடுத்து உன்னை விரித்து உரைக்கும், உன்னுடைய சிறப்பை விரித்து உரைக்கும். முந்தே தனி புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தே நெடுநிலைப்பும் வேறோர் புகழிறையும். அது மட்டும் என்னுடைய நாக்கு உன்னுடைய சிறப்பை எப்படி எடுத்து உரைக்கும். உன்னுடைய பழம் பெருமையையும், முந்தே தமிழ் புகழும் உன்னுடைய பழம் பெருமையையும், முகிழ்ந்த இலக்கியமும் உன்னுடைய தனிப்புகழும், முகந்தே தமிழ் புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் உன்னுடைய இலக்கிய வளத்தையும் கொண்ட தமிழே, உன்னு இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, விந்தை நெடுநிலைப்பும் வேறொரு புகழுரையும். உன்னுடைய வியக்கத்தக்க வளமும் கொண்ட வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையையும், உன்னுடைய நீண்ட காலமாக உன்னுடைய சிறப்பை எடுத்து உரைத்தோ நீ நிலைத்து நிற்கின்ற உன்னுடைய வேறொரு புகழ் உரையும். வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழ் உரையும். வேற்று மொழியில் இருக்கக்கூடியவர்கள் கூட உன்னை புகழ்த்துரைக்கின்ற அந்த புகழ் உரையும். உந்தே உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, அவர்கள் உன்னை பற்றி கூறிய அந்த நீண்ட நிலைத்த தன்மையையும், வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும், எமனுக்குள் கனல் மூல ஒரு பற்றுணர்வை, உன்னை பற்றி ஒரு பற்று உணர்வை என்ன செய்யுதுன்னா எழுப்புகின்றது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல, அந்த வேற்றினத்தார் உன்னை பற்றி உன்னுடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்ற போது எனக்குள்ளே உன்னை பற்றிய ஒரு பற்று உறுதி என்னை என்ன உந்தி எழுப்புகின்றது. செந்தாமரை தேனை குடித்து, அப்படி எழுப்புகின்ற போது செந்தாமரையில் தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி, தாமரை பூக்களில் போய் தேனை குடித்து பறந்து சந்தோஷமாக பறந்து சொல்லுகின்ற அந்த தும்பியை போல, தும்பி பாடும் அது போல, யாம் பாடி முத்துற்றோம் யாண்டும் முழங்க தமிழ் தமிழே, நானும் உன்னுடைய புகழை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றேன் என்று இந்த பெரு சித்திரனார் இந்த அன்னை தமிழின் பெருமையை இந்த பாடலில் எடுத்துரைத்திருக்காங்க. இதை படித்து பயன்பெறுங்க, இதை பாருங்கள். அடுத்து அந்த பாடத்தோட பயிற்சிகள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நன்றி.